ஹாய் ஹலோ வெல்கம் டு மை வீடியோ. இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு இடத்துல வந்துருக்கிறோம். எக்ஸைட்டிங்கான ஒரு இடம். எங்கே வந்திருக்கோம்னா திருமூர்த்தி மலை அந்த டேம் பார்க்க வந்திருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நாங்களே எடுக்கிறோம். இன்னைக்கு உங்களை ஃபுல் டே நாங்கள் எடுக்கிறோம் வீடியோ விளாகிறேன். வாங்க வாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? பார்க்கலாம். இந்த வாங்க மறுபடியும் மேம் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேம் எப்படி இருக்கு? டேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கிட்ட பாருங்க, இங்க பாருங்க. இந்த ரோடு இது ஓப்பன் பண்ண மாட்டாங்க, பூட்டி வச்சிருக்காங்க. அதாவது இது வந்து என்ன போட்டுருக்காங்கன்னா பிடபிள்யூடி. பிடபிள்யூடினா என்னன்னு அவங்க விளாகர் வந்து சொல்லுவாரு. என்ன பிடபிள்யூ? பிடபிள்யூனா அது அவங்க போட்டிருக்காங்க. பிடபிள்யூ பப்ளிக் வாட்டர் டிபார்ட்மெண்ட். பப்ளிக் வாட்டர் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கங்க. எனக்கு கலாய்க்க வந்து இது பண்ணாங்க. அதெல்லாம் தெரியாதுடா எனக்கு. இதுல ஒர்க் டிபார்ட்மெண்ட், பொது பணித்துறை. பொது பணி பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். அது என்னது? WRD வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், நீர் மேம்பாட்டு. பப்ளிக் வாட்டர் டிபார்ட்மெண்ட். பிடபிள்யூடி பப்ளிக் ஒர்க். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பப்ளிக் இது பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். அது வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். டெவலப்மெண்ட். டெவலப்மெண்டா? ரிசோர்ஸ் டெவலப்மெண்டா? மறுபடியும் இது பப்ளிக். இது பப்ளிக் சாரி இவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்தவரான. பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். தெரியுது, நீ மூடு. ஏன் இப்படி பாக்குறாரு? ஒர்க் டிபார்ட்மெண்ட். ஒர்க் டிபார்ட்மெண்ட். இது வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்டா? டெவலப்மெண்ட். புடா டேய் நம்ம பேர் வாட்டர் ரிசர்வாயர் டேம். வாட்டர் ரிசர்வாயர் டேமா? ஓகே ஓகே. இது பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். இது வந்து வாட்டர் ரிசர்வாயர் டேம். இந்த டேம் தான் பாருங்க. இந்த ஒரு ரோடு ஃபுல்லா டேம் வச்சிருக்காங்க பாருங்க. தண்ணி எப்படி இருக்கு பாருங்க. இது இப்போதைக்கு பூட்டி வச்சிருக்காங்க. இங்க நம்ம போகக்கூட அளவு கிடையாது. ஆனா நம்ம இந்த இடத்துல நின்று இந்த காட்சியை நம்ம பார்த்து ரசிக்கலாம். இல்ல அதையும் தாண்டி உங்களுக்காக இந்த பிளாகர் வந்து இந்த மாடியில ஏறி அதை தாண்டி போறாரு. போங்கண்ணா. இது இந்த வீடியோ இது வந்து மேலே தாண்டி போறது வந்து அது அளவு கிடையாது. அதனால வீடியோ கட் பண்ணிட்டு நான் மேலே ஏறி போறேன். நீங்க அப்புறம் நான் இங்க பாருங்க, இங்க காட்டுங்க. இப்படி பார்த்தா இங்க பாருங்க, எகிரி குச்சி வந்துட்டேன் நான் ஆல்ரெடி இந்த சைடு. அங்க பாருங்க, அந்த மலைகள்லாம் பாருங்க. அந்த மலை காட்டுங்க சார். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. வேற லெவல். அந்த சைடு ஒண்ணு பாத்தீங்களா? அங்கதான் அந்த நீர்வீழ்ச்சி அப்படியே வருது, வந்து இங்க நிக்குது. அந்த சைடு பாருங்க, அங்க காட்டுங்க ஒண்ணு. அந்த சைடு ரெண்டு மலைக்கு நடுவுல அப்படி வருதுங்களா நீர்வீழ்ச்சி. அங்க இருந்தா வருது, அங்கிருந்து சேகரிக்குது. இப்படியே போன அந்த சைடு பாத்தீங்கன்னா அங்க இருந்து டேம் வருது. என்ன அருமையான காட்சிங்க இது. உடுமலைப்பேட்டையில வேற லெவல்ல இருக்கு. திருமூர்த்தி மலை உடுமலைப்பேட்டை பக்கத்துல இல்ல, பொள்ளாச்சி போற வழியில உடுமலைப்பேட்டை பக்கத்துல இருக்கு. நெருப்புல சுட்டா ஆறிடும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. பாத்து கண்ணதாசா சேசுதாசா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சூப்பருங்க. ஸ்ரீராம் ப்ரோ. எஸ் ப்ரோ. ஏறுவா. இல்ல அப்படிங்க. என்ன அருமையான காட்சி. வணக்கம் மக்களே, நான் உங்க அன்பு நண்பன் வசந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம திருமூர்த்தி மலை அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். திருமூர்த்தி மலை பக்கத்துல இருக்கிற திருமூர்த்தியார் டேம், அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப அருமையான இடம். ஆக்சுவலி நிறைய டேம்ஸ் பார்த்துருக்கேன், பட் இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலை கொடுக்குது. ஏன்னா இதனுடைய இந்த இயற்கை காட்சிகள் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இயற்கை காட்சிகள்னா இந்த மலையெல்லாம் இருக்குல்ல. இந்த பாட்டு ஒண்ணு வருங்க, ஏதோ என்ன பாட்டு? ஆமா, பாடிட்டீங்கன்னா இந்த மலையை வச்சு அங்க. சரி, கொஞ்சம் முன்னாடி வாங்க, என்ன சிக்னல் கட் ஆகும். எப்படி வந்தீங்கன்னா. ஆமாமா. ஆக்சுவலி இதுக்கு வந்து மொத்தம்
எத்தனை 2 ஓப்பனிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஓப்பனிங்லாம் இல்ல, அது அங்க ஒரு ஓப்பனிங், இங்க ஒரு ஓப்பனிங் இருக்கு. 4 ஓப்பனிங் இருக்கும் மொத்தமா. நைஸ் ஒன். ஆக்சுவலி இது இந்த லொகேஷன் ஆக்சுவலி ரொம்ப சூப்பர்பா இருக்கு. இந்த வியூ நல்லா இருக்கு. யாராவது இங்க வந்து போட்டோ எடுக்கணும்னா எடுத்துங்க, செமையா இருக்கு. இந்த வியூல போட்டோ எடுத்து பாடிடுங்க, ஒரு பாட்டை பாடிடுங்க. செந்தாழம்போவே வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா, செந்தாழம்போவே வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா, பூவாசம் மேடை போடுதமா, பெண் போல தாடி பேசுதமா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். என்ன அருமையான பாடல்ல. அதுவும் இந்த இடத்துல பாடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அடுத்து நம்மளுடைய செய்தி வாசிப்பாளர் திரு மாலிக் பாஷா அவர்களை அழைக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தற்போதைய உண்மை உடனுக்குடன்ல இருந்து ஆரம்பிக்கும். அதை வார்த்தை கொடுத்துருங்க. இந்தாங்க இருங்க, இவருக்கு வந்து சில பல கேள்விகள். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்காக. இல்ல, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். ஸோ சென்னையிலேயே வந்து இருந்துட்டு இந்த மாதிரி வந்து மற்ற இடங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையான சூழலை ரசிக்க வரணும் போது அந்த ஃபீலே வந்து காதுக்குள்ள போச்சு. இயற்கைங்க அப்படி இயற்கை அந்த மாதிரி இருக்கணும் போது இதுவும் இயற்கை தான். இல்ல இதுவும் இயற்கை, அச்சப்படுறதும் இயற்கை தான். அதனால அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பூச்சியை பறக்க விட்டு என்ன பேச விடாம. சரியா, நீங்க சொல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரே அந்த இயந்திர வாழ்க்கையில இருந்துட்டு இந்த மாதிரி வெளியில வந்து 4 இடங்களை பாக்குறோம் போது ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்மெண்டா இருக்கு, மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி குதூகலமா இருக்கு. இது வரைக்கும் நீங்க ஒரு 34 தடவை ஒரு மாதிரி சொல்லியிருக்கீங்க, வேற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அது வந்து எப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் வந்து திரும்பி திரும்பி ரோல் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிதான் அவருக்கு அந்த ஒரு முறைன்றது திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க. vlogger வந்து இங்க ஒரு vlogger வந்து இப்போ போட்டோ செஷனுக்கு போயிட்டாரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டோ எடுக்கிறது இவர் தான். இவர் வந்து மிஸ்டர் அர்ஜுன். நாங்கெல்லாம் vlogger இல்ல, மெயின் vlogger இவர் தான். இங்க வாங்க, அங்க போய் பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. அடுத்து நான் vlogger இவ்வளவு நேரம் போட்டோ எடுக்கிறேன்னா ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன், ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தேன். முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி. இங்க பாத்தீங்கன்னா அந்த மலைக்கு நடுவுல ஒரு ரோடு போகுது. அப்படி இன்னும் அருமையா இருக்கு. இது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல, பட் வெரி கிரேட்.